வசனம் ஜீவன். அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில அதை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. சரி, நாம் வேகமாக நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த நாளில் சற்று நேர தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் நல்ல சப்தம் உயர்த்தி ரொம்ப தெளிவா வாசிக்க பார்க்கலாம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, இல்ல 25வது அதிகாரம் ஐயா. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவு சட்டைகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவத்தட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கும் போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்திரர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அடைந்து போகிறதே என்றார்கள். புத்திரர்கள் பிரிப்புறமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமிடாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அது வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்களுடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடிக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் வார்த்தைகள் சத்தியமப்பா, வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும். முதலியானுடைய நாவை தொடும். வாயின் வார்த்தைகளை முதலியானுடைய வாயில் அருளி உடைய கருத்தை நிழலினால் மறைத்து எங்களோடு நீ பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த உவமை எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு உவமை தான். 10 கன்னிகைகளுடைய உவமை நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம், நாடகத்தில் நம்ம பார்த்திருப்போம். எல்லாருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு உவமையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும்போது, உவமை என்பதை ஒரு கதையாக அல்லனா ஒரு அடையாளமாக அது சொல்லப்பட்டு அதனுடைய மறைபொருள்களை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்துல எப்போது நிறைய உவமைகள் இருந்தது. உவமைகள், பேரபிள்ஸ் அப்படிங்கிறதுடைய காரியம் என்னன்னா, ஒரு காரியத்தை விளக்குகிற ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படிக்காக அது இந்த உலகத்திற்குரிய சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேசினாலும், ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா உவமைகளுடைய கருத்து என்னவென்று கேட்டால் அது ஆவிக்குரியதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ளும்படிக்காக, நாம் விளங்கிக் கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரத்துல அவன் புத்தியுள்ள மனுஷன் எங்க வீட்டை கட்டுகிறான்? எங்க வீட்டை கட்டுகிறான்? கற்பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷனும் எங்க கட்டுகிறான்? மணலின் மேல கட்டுகிறான். ஆண்டவர் அதனுடைய அந்த சாராம்சத்தை சொல்லிட்டு சொல்றாரு, பெருமழை
வந்து பெரும் காற்று அடித்து அந்த வீட்டின் மீது மோதின போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியாக இருந்தது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு முழுவதும் இடிந்து அழிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டின் காரியங்கள், ஒரு வீட்டை கட்டுகிறவங்க எப்படி கட்டுகிறார்கள், அந்த வீடு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்குரிய விளக்கத்தை சொல்றாரு. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வார்த்தைகளை கேட்டு அதையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நிறைய உவமைகளை ஆண்டவர் சொன்னார். விதைக்கிறவருடைய உவமையை சொன்னார், அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரியதாக இருந்தது. புளித்த மாவை குறித்த உவமையை சொன்னார், அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரியதாக இருந்தது. ஆமென். காணாமல் போன ஆட்டை குறித்த உவமையை சொன்னார், அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரியதாக இருந்தது. காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்த அந்த உவமைகளை சொன்னார், அதனுடைய அர்த்தங்கள் ஆமென் ஆவிக்குரியதாக இருந்தது. அல்லேலூயா. வேதத்துல நாம பார்க்கும்போது ஆமென் மத்தேயு 13வது அதிகாரம் முழுவதுமே உவமைகள் நிறைந்ததுதான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து மத்தேயு 13வது அதிகாரம் 10வது வசனத்துல சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள், ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர்? அல்லேலூயா. நீங்க நேரடியா பேச வேண்டியதானே, அவங்களுக்கு ஏன் உவமைகளாக பேசுகிறீர்? உவமைகளாக ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படலை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படின்னாலே அது ரகசியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது புதையலை போன்றது. அல்லேலூயா. நீங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள், நீங்க நல்ல ஒரு காரியத்தை விலகிக் கொள்ளுங்க. நீங்களும் நாமும் ஏன் விசேஷித்தவர்கள், ஏன் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை ஆமென் தேவன் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை நமக்கு அறிந்து கொள்ளும்படிக்காக தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சபை கூடியவர்கள் ஏன் விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி கேட்டா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் தேவ ஆவியானவர் நம்மோடு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போறாங்க பிள்ளைங்க? எதுக்கு போறாங்க? ஏபிசிடி கற்றுக்கொள்ள போறாங்க, ஆனா கற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னு என்னங்க, படிக்க தெரிஞ்சா போதும், என் பிள்ளைக்கு படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு வீட்டிலேயே படிக்க கற்றுக் கொடுத்து நம்ம பிள்ளை நல்லா படிக்குது, ஆங்கிலத்திலையும் படிக்குது, தமிழ்லையும் படிக்குது, ஹிந்தியில படிக்குது, தெலுங்குல படிக்குது, மலையாளத்துல படிக்குது, எல்லாத்திலையும் படிக்குதுன்னு வைங்க. படிக்க தெரிந்தா மட்டும் போதுமா? ஒரு பிள்ளை படிக்க தெரிந்தா மட்டும் போதுமா? நாம ஏன் தொடர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா, எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர்கள் அங்கு போகும்போது அவர்களுக்கு நடத்தப்படுகிற பாடங்கள் மூலமாக எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அறிவியலை குறித்து கற்றுக்கொள்ளுகிறார்கள், கணக்கை குறித்து கற்றுக்கொள்ளுகிறார்கள், அவை எல்லா சரித்திரங்களை குறித்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் படிக்க தெரிந்த உடனே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளல, அவர்கள் திரும்ப திரும்ப பல காரியங்களை, பல ஆராய்ச்சி செய்தவர்களை எல்லாம் கேட்கும் போது எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு ஜெபிக்க தெரிஞ்சா மட்டும் போதுங்க. நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்றேன், எனக்கு பாட்டு பாட தெரியும், நான் வீட்டுல இருந்து ஆராதிக்கிறேன்னா நான் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதான் சபை கூடியவர்களை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் எல்லாரையும் தாங்க சர்ச்சைக்கு வாங்க, வந்துருவீங்களோ? அது ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணா சில பேர் எடுக்கிறதே கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணா போனை எடுக்கிறது இல்லை. சில பேர் தூங்குற, சரி தூங்கிடுவாங்களோ, எழுப்பிடுவோமா அப்படின்னு எழுப்பிட வேண்டியிருக்கு. காலையில பாசமா இருக்கு, வேலையே பெரிய வேலையா இருக்கு. ஆமா, எல்லா
இல்லை, நீங்களாம் வந்துடுவீங்க. யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணாம இருக்கணும், நான் உங்களை நம்புறேன். இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். யார் யாருக்கெல்லாம் போன் காலையிலே பண்றனோ இந்த பிள்ளைங்க வருமா வராதா அப்படின்னு பெரிய கொஸ்டினா இருக்கு. எழுப்பிட்டுரும். என்ன ஏன்னா ஏன் வரலன்னு கேட்டா தூங்கிட்டேன் பாஸ்டர், தூங்கிட்டேன். எங்கேயாவது வெளியே போனோம்னா தூங்க முடியுதா? எழுந்துச்சு ஓடிடுறோம். சில பேரு எங்கேயாவது ஏமா வரல, கொஞ்சம் முக்கியமா வெளியே போக வேண்டியது இருந்துச்சு பாஸ்டர். இந்த ரேஷன்ல 3000 உங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்களா? அன்னைக்கு எங்கேயாவது வெளியே போனீங்க? நீங்க போனீங்க வேலைக்கு? ஐயோ நான் எனக்கு வேலைக்கு லீவ் போடவே முடியாதுங்க. அவன் மேனேஜர் திட்டுவான், அவன் திட்டுவான், லீவ் போட்டீங்க டோக்கன் கையில வச்சுக்கிட்டு. இல்லைங்க நாளைக்கு லீவ் போடவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போனீங்க. 3000ங்க. ஆமா, ஒரு வாரம் சம்பாதிச்சா கூட வந்து சேராதுங்க. ஆமா அப்படிதானே? அப்போ கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் சிலவற்றில் சில முக்கியமான காரியம் என்னதுன்னு தெரியல. அதான் ஆண்டவர் உவமைகள் மூலமாய் பேசுகிறார். நான் சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படல. அவங்களுக்கு என்ன தெரியல, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை குறித்து தெரியல. நமக்கே என்ன தெரியல சொல்ல போனா, உங்களுக்கு நமக்கே என்ன செய்யற என்ன எவ்வளவு கேட்டுட்டே என்ன செய்ய மாட்டேன். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பரலோக ராஜ்யத்துல ஆமென், இந்த 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் ரோமை சொல்லுகிறார். ஆமென், ஒரு மனிதனுடைய நிலத்துல புதையல் இருந்துச்சாம். அது அறிந்தவனே தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று அவன் அந்த நிலத்தை தனக்கென்று கொண்டான். அல்லேலூயா. இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிறது பாக்கியம். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலி பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னை ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிகரானவர்கள் இந்த பூமியில ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்பர் 1 பணக்காரனா இருக்கட்டும், இந்த உலகத்தையே நம்முடைய கால்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்துகிற அதிகாரமுடையவனா இருக்கட்டும், பரலோக ராஜ்யத்திற்கு முன்பாக எவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய மேன்மை எல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நாம தான் வந்துட்டு ரட்சிப்பை குறித்து நமக்கு ரொம்ப சரியா இருக்கும். எபிரேயர் நிருபத்துல ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது சொல்லப்படுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தலுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆமென். தேவன் தம்முடைய குமாரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. இது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு அருளப்படல. அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளுகிறதற்காக நான் அவர்களுக்கு உவமைகள் அவர்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மத்தேயு 13வது அதிகாரத்துல 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கிறபடியாக அவர்களுடைய நான் உவமைகளாக பேசுகிறேன். அல்லேலூயா. பார்க்கிறாங்க, ஆனா காணாதவர்களை போலவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேட்கிறாங்க, ஆனா கேட்காதவர்களை போலதான் அவங்க இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரகசியங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன உணர்வு வரல. அதனால நான் அவர்களோடு கூட பேசுகிறேன். அல்லேலூயா. அதே 13வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உவமைகளினாலே அன்றி மற்ற விதத்தினால அவர்களோடு அவர் பேசல. அல்லேலூயா. உவமைகளினால
எல்லாம் பேசினார். அவைகள் எல்லாம் விவரித்து சொல்கிறார். அதை 35வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மறைபொருளானவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு உவமைகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைபொருள் உவமை மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, இந்த 10 கன்னிகைகளுடைய உவமை சில காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது. இது ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. யார் இந்த 10 கன்னிகைகள்? வந்துருங்க, மத்திய 25வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. உவமைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு சொல்றேன், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உவமை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டும் காணாதவர்களை போல, கேட்டும் உணராதவர்களை போல இருக்கிறவர்களுக்கு அவர் உணர்வை கொடுக்கும்படிக்காக ஆண்டவர் உவமைகள் மூலமாய் பேசுகிறார். இன்னும் ஒண்ணுமே மறைபொருளானவைகளை வெளிப்படுத்த முடியாமல் மறைபொருளா இருக்கிறவைகளை கூட ஆண்டவர் உவமைகள் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நடக்கிறதோடு சம்பந்தப்படுத்தி பேசும்போது அது நமக்கு சீக்கிரமா என்ன செய்து கொள்ள முடியும்? விலகிக் கொள்ள முடியும். அப்ப இந்த 10 கன்னிகைகளுடைய உவமை நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தமாகிற சபையை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இது சபை என்பது ஒரு மனவாட்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. சபை மனவாட்டி. ஆனால் இந்த 10 கன்னிகைகள் மனவாளனை எதிர்கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த உவமை குறித்து சொல்லும் போது இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற திருமண காரியங்களோடு ஒப்பிட்டு இயேசு பேசினாராம். அப்பனா அதான் அவங்களுக்கு புரியுது. என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாகி திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்று அவங்க வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். ஒரு வார காலம் இந்த திருமண கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும். அப்புறமா வீட்டுக்கு வரும்போது மணவாளனை பெண் வீட்டுக்கு வரும்போது மணவாட்டியினுடைய தோழிகள், அதாவது பெண் வீட்டில் இருக்கிற அவங்களுடைய தோழிகள் மணவாளனை எதிர்கொண்டு வரவேற்கிறதற்காக புறப்பட்டு போவாங்க. சாயந்தரம் தான் ப்ரோக்ராம் நடக்கும். சாயந்தரம் தான் மணவாளன் வருவாரு. சாயந்தரம் மணவாளன் வரும்போது இந்த மணப்பெண்ணையும் மணவாளனையும், அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் நல்ல அவங்களை அழைத்து கொண்டு வருகிறதுக்கு அவங்க போவாங்க. அங்க போகும்போது நல்ல தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு நல்ல கம்பீரத்தோடு அவர்களை என்ன செய்வாங்க? அழைத்து கொண்டு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கரண்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி டார்ச் லைட், பேட்டரி எல்லாம் அன்னைக்கு கண்டுபிடிக்கல. அப்போ என்னதுதான் வெளிச்சத்துக்கு? எதுதான்? தீவெட்டி தான். அப்போ அணைந்து போகாம இருக்கிறதற்கு எண்ணெயும் எடுத்துட்டு போவாங்க. அப்போ மணவாளன் வருகிறதற்கு இவர்கள் தன்னுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தி அவர்களை ஆடலோடும் பாடலோடும் அழைத்து கொண்டு வந்து இந்த மணவாட்டியினுடைய வீட்டுல பிரவேசித்து அவங்க சந்தோஷமாய் அவங்க அந்த பண்டிகையிலே அவர்கள் கொண்டாடுவார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அதோடு ஒப்பிட்டு தான் சொல்றாரு, மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்லயே திருமணத்துல எங்க ஊர்ல இங்கெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் வந்துட்டு எங்க மண்டபத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போறீங்க, மாப்பிள்ளை பொண்ணு எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு தெரியாது, நேரே மண்டபத்துக்கு போறீங்க. சாப்பாடு எங்க டைனிங் ஹால் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க ஒரு அண்ணன்ஸ் அங்க முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படிதானே? சில நேரத்தில் சரி நேரே போய் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போனா அங்க ஒரே கூட்டம், இவ்வளவு பெரிய லைன் வந்துட்டு அவன் நிக்குது. சரி, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அதனால நம்ம முதல்ல என்னது முடிச்சுட்டு வந்துருவோம், போய் முடிச்சுட்டு வந்துருவோம். அங்க சாப்பாடு முதல்ல போய் முடிக்கும் போது இன்னைக்கு சாப்பாடு சரியா இல்லை, இன்னைக்கு வந்துட்டு பேசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் மொய்ய கொஞ்சம். ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், சாப்பிட்டு இருந்தோம். பக்கத்துல இருந்த அம்மா தெரிஞ்சம்மா தான், சாப்பாடு என்ன வீசை இல்ல, மொய்ய 100 ரூபாய்க்கு மேல வைக்க விடாது, வீசை இல்லை.
எவ்வளவு வைக்கணும்னு வந்துச்சுன்னு வந்து சொல்ற 100 ரூபாய்க்கு மேல. நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அங்க போய் முன்னாடி என்ன கெடுதான் மாதிரி இருக்கான். உங்களோட திருமணம் வந்துட்டு இப்படிதான் ஒரு நேரத்து சாப்பாடு. எங்க ஊர்லாம் திருமணம்னா திருமணத்திற்கு முந்தின நாள் இரவு பெண் வீட்லையும் சாப்பாடு இருக்கும், மாப்பிள்ளை வீட்லையும் சாப்பாடு இருக்கும். ஊரையை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நாம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதே போல அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பஸ் வேறு எல்லாம் மாப்பிள்ளைக்கு கார் எல்லாம் பிடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எங்க போவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. எங்க ஊர்ல நடக்க சொல்றேன், நீங்க உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல, சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நல்லா கவனிங்க, பெண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்கு சேர்ந்து அங்க காலையிலே டிஃபன், ஆமே இட்லி தோசை ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க போய் ஆனா இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு போறாங்க பாருங்க. இப்ப மாப்பிள்ளை எப்போ வருவார், மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் மாப்பிள்ளை வருவாருன்னு தெரியும், ஆனா எப்ப வருவாருன்னு தெரியாது. அப்ப மாப்பிள்ளைய வருகையை எப்படி அறிவிப்பாங்க கேட்டா, ஊர் எல்லைக்கு வந்த உடனே ஒரு பட்டாசு போடுவாங்க, அப்படின்னு அவன் பட்டாசு போட்ட உடனே எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கே தெரிஞ்சோம் மாப்பிள்ளை வந்தாச்சு. இப்ப பொண்ணு வீட்டுல எல்லாரும் உடனே தட்டப்பட்ட நான் மாப்பிள்ளை உடனே அங்க போய் மாப்பிள்ளை வீட்டு அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? தெரியாதுல்ல. நம்ம வந்துட்டு ஒரு நாள் போவோம் ஊரு கிராமங்கள்லாம் மேரேஜ் அப்படிதான் இருக்கும். இந்த பட்டாசு வெடிச்ச உடனே மாப்பிள்ளை வந்தாச்சு, அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளன் வருகிறார், ஆனா எப்ப வருவாருன்னு தெரியாது, நேரம் கரெக்டா. ஏன்னா 9 மணிக்கு வந்துடும் சொல்லுவாங்க, 9 மணிக்கு கல்யாணம். என்னைக்கு 9 மணி தான் 9 மணிக்கு கல்யாணம் நடந்துட்டு சொல்லுங்க. அதை நான் நினைக்கிறேன் இந்து சகோதரர்கள் அவங்களுடைய குடும்பங்கள்ல நடக்கும். ஏன்னா அவங்க அந்த நேரத்தை பார்த்தா என்ன செய்வாங்க, அவங்க சில நேரத்துலாம் விடிய காலமே 4 மணி 5 மணிக்கெல்லாம் கூட என்ன செய்யுது மேரேஜ் நடக்குது. காலையிலே எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க, அது குடும்பத்தார் எல்லாரும் வந்துருந்தாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க நம்ம சர்ச்சிலே நம்ம கல்யாணம் 4 மணி, விடிய காலம் 3 மணி அப்படிதான் வச்சு விடணும் காலையில. ஆமா, நம்ம கிறிஸ்டியன் மேரேஜை வந்து பாஸ்டர் மாதிரி தான் உட்காந்துக்கணும் சர்ச்சில். எத்தனை மணிக்கு மேரேஜ்? பாஸ்டர் 4 மணிக்கு போட்டுருங்க பாஸ்டர், 4 மணிக்கு வந்துடும் பாஸ்டர், 4 மணிக்கு போட்டுருங்க. ஏன்னா இந்த மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும், ரிசப்ஷனுக்கு போகணும் பாஸ்டர், சீக்கிரமா போடுங்க பாஸ்டர். சரி 4 மணி. பாஸ்டர் மாதிரி சர்ச்சை எல்லாம் கிளீன் பண்ணி 3 மணிலேருந்து சரி இதே உட்கார்ந்தா 4 நேரம் மாலை 4 மணி, நேரம் மாலை 5 மணி. ஒரு ஈக்கக்காவை கூட காணும். சமயம் 5:30 ஆகி அப்படிங்கிறவங்க தான் 1-2 மணி வரும். அதுவும் மேரேஜ் வீட்டில் உள்ளவங்களாம் வர மாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்குன்னு வந்தது 1-2 பைக்கில் வந்து 5:30 போக வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு பயம், மேரேஜ் முடிஞ்சு போயிட்டாங்களா இல்லைன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சா. சில நேரத்தில் நானே அனுபவிச்சதான் சொல்றேன், சும்மா தான் சொல்லலை. நான் பாப்போட உட்காந்துருப்போம் பாருங்க, முடிஞ்சிருச்சா இல்ல வாங்க என்னதான் வரணும். ஏன்னா ஃபுல்லா சர்ச்சு ஃபுல்லா காலியாக கிடக்கும். 1-2 இந்த பாம்போட வந்து நின்றுட்டு பாஸ்டர் மாதிரி அப்படி உட்காந்துருக்க பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு பதட்டம், ஐயோ மேரேஜ் முடிஞ்சு போயிட்டாங்க போல இருக்கு எல்லாம் அடிச்சு அப்படின்னு அவங்க பதட்டத்துல கேட்கறது. அவங்க என்னதான் வரும். வாங்க ரிசப்ஷன் எத்தனை மணிக்கு? 6 மணி. மணியில 5:30. இப்போ 5:45 கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்புறமா 6 மணிக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படியே எல்லாம் வந்து பாஸ்டர் வந்து சீக்கிரமா சீக்கிரமா பாஸ்டர் மாசம் நல்ல பாஸ்டர் மாதிரி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஒரு பாஸ்டர் இருந்து நான் கேள்விப்பட்டேங்க, 5 மணிக்கு மேரேஜ், 5 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வந்துருக்கணும். பொண்ணு கொஞ்சம் மேக்கப் ரூப்பெல்லாம் போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பாஸ்டர் பார்த்தாரு, 5:30 ஆச்சு,
சர்ச்சை இருக்கும்போது நேரே சர்ச்சைக்கு வராத, நேர எங்க போயிரு, மண்டபத்துக்கு போயிரு, நேர போயிரு ரிசப்ஷன் போ, அங்க போய் ஒரு ஜெபம் பண்ணி விடுறேன், அங்க போய் பாத்துக்கலாம் போ, நேர போயிரு, என்னோட சர்ச்சை உனக்கு நடந்து இருக்காது. உண்மையை நடந்த சம்பவம் ஊழியக்காரர்களுடைய பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்கு நீ வரலையா உனக்கு மேரேஜ் என்னால என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. நீ அங்க போயிட்டு என் அசிஸ்டன்ட் அனுப்பி விடுறேன், அவன் வந்து நடத்துவாரு. அங்க சபையில பல வருஷமாய் அங்கமா இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நடந்தது. நீங்க சொல்லுங்க, சரியா தவறா சொல்லுங்க. பாஸ்டர் பண்ணது சரியா தவறா? சரியா தவறா? சரின்னு சொல்றவங்களா அவங்க கை தூக்குங்க. உங்க மேரேஜ்லாம் சீக்கிரம் வந்துருக்கீங்களா? ஆமா. சோ பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது, அப்போ எப்ப மணவாளன் வருகிறாருன்னு தெரியல, ஆனா வருவார். அப்போ ஊர்ல எல்லாம் ஒரு பட்டாசு போட்டு வெளிப்படுத்துறாங்க. சோ இந்த 10 கன்னிகைகளுக்கு எப்ப வருவாரு தெரியாது, காத்திருக்காங்க. ஏன்னா ப்ரோக்ராமே இரவுதான். அப்போ காத்திருந்து மணவாளன் வருகிறதற்கு தாமதமான போது இவர் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, தூங்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு சத்தம், 6வது வசனம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சப்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. 10 கன்னிகைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஆழமா அதுல போகாதனால நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போறேன். எத்தனை கன்னிகைகள்? 10 கன்னிகைகள். யாரை எதிர்கொண்டு போகிறாங்க? மணவாளனை எதிர்கொண்டு போகிறார்கள். அவன் மணவாளன் வருகிறதற்கு தாமதமான போது என்ன செஞ்சிட்டாங்க, நித்திரை மயக்கமாகி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ மணவாளன் வருகிறார், நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த பட்டாசு சத்தத்தை போலதான் இந்த ஆமென் இந்த சத்தம் வந்துவிட்டார். அல்லேலூயா. புறப்படுங்கள், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவரை வரவேற்க புறப்படுங்கள், அவரை சந்திக்க புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி புறப்படுகிற அந்த சத்தத்தை கேட்டவுடனே இப்ப எல்லாம் தூக்க மயக்கத்துல இருந்தது எல்லாம் எந்திரிச்சு தடப்பட இப்ப நடு ராத்திரியில இப்ப விளக்க பத்த வச்சா 5 பேருடைய விளக்கு இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, எரிய மாட்டேங்குது, அணைந்து போகிறது. 5 பேருடைய விளக்கு மட்டும் எரியுது. ஏன் சொன்னா அவர்கள் தங்களோடு கூட என்ன கொண்டு வந்திருந்தாங்க, எண்ணெயை கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன பேரு, புத்தியுள்ள கன்னிகைகள். இப்ப விளக்கு கொண்டு வராத எண்ணெய் கொண்டு வராத இவர்களுக்கு பேர் என்ன பேரு, புத்தி இல்லாத. எத்தனை புத்தி உள்ள கன்னிகைகள்? எத்தனை பேரு? 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். அவங்க புத்தியே இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. அவங்க நல்லா 10 பேருமே ஒன்னா பெறப்பட்டவங்க தான், நல்ல அறிவு உள்ளவங்க தான், நல்ல தெளிவு உள்ளவங்க தான், எல்லாத்தையும் செய்கிறதற்கு அவங்க எல்லாம் செய்கிறதற்கு முடிந்தவர்கள் தான். அல்லேலூயா. அதனால புத்தி இல்லாத கன்னிகைகள் அதுவே வந்துட்டு கொஞ்சம் அறவேற்காடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் அதுக்கெல்லாம் அவ்வளவாலாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாது. நல்ல உங்களையும் என்னை போல நல்ல ஞானம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. ஏன் புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டா, ஆயத்தம் இல்லாமல் இருந்ததினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ கவனிங்க, திடீர்னு நடுராத்திரியில எவ்வளவு எப்படி இருக்கும், இருட்டு இருக்கும். இருந்தா இருக்கும். சுவிட்ச போட்ட உடனே விளக்கு எரிகிறதுக்கான சூழ்நிலை அன்னைக்கு இல்ல, தெரு விளக்கும் இல்ல. ஆமென். சரி, பாக்கெட்ல இருந்து ஒரு LED லைட் எடுத்தாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கும் ஒண்ணு இல்லைனாலும் அட்லீஸ்ட் மொபைல் எடுத்து எங்கேயாவது இப்படியே அடிப்போம் அப்படின்னு சொன்னா மொபைலும் அன்னைக்கு இல்ல. என்னதான் பண்ணணும், தீவெட்டியை தான் கொளுத்தி ஆகணும்.
கொளுத்தி கொளுத்தி பார்க்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ராத்திரியில தான் புறப்பட்டு வந்தாங்க. இவங்க புறப்படும் போது அந்த விளக்கு நன்றாகத்தான் எரிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதிலிருந்த எண்ணெய் எல்லாம் வற்றி போனதினாலே இப்பொழுது அதை பத்த வைத்து அது என்ன செய்து அணைந்து போகிறது. அவங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் போடுங்க. அப்போ மற்றவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறத உங்களுக்கும் தந்து பாதி வழி போகும்போது மனவாள், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போல கண்ணு கெட்டு தொடரல, அவர்கள் நடந்து போய் என்ன செய்யணும், அழைத்து கொண்டு வரணும். அப்ப இவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம போயிடுச்சு. நடுவழியில நம்ம 2 பேரும் கற்பர பேனு நிக்க வேண்டியதான். மனவாளனும் வருவாங்க 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 அப்படின்னு நிக்க வேண்டியதான். அதனால நீங்க போய் என்ன செய்யுங்க, வியாபாரி இடத்துல வர்த்தகர் இடத்துல நீங்க வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவர்கள் போன நேரத்துல வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டால் ஆயத்தமா இருந்தவர்கள் அவர்கள் தேவனுடைய கல்யாண வீட்டிற்குள்ள பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அது வேத வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம். அப்படி அவர்கள் வாங்க போன போது, எண்ணெய் வாங்க 5 பேர் போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. இப்போ 10 கன்னிகைகள் யாரு? இப்ப ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்திற்கு மணவாளன் யாரு? கிறிஸ்து. இயேசு. இந்த 10 கன்னிகைகள் யாரு? சபை. நம்மதான். சரி, புத்தியுள்ள கன்னிகைகள் யாரு? நம்மதான். புத்தி இல்லாத கன்னிகைகள் யாரு? யாராவது எல்லாம் நம்மதாங்க, எல்லாமே நம்மதான். நான் சொல்றேன், இது ஊமை, ஆனா நடக்க போகிற சம்பவம். அதான் சொன்னேன், பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படி அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஊமை இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இந்த உலகத்திற்கு வருவார். அவரை எதிர்கொண்டு போகிறதற்கு நீங்களும் நானும், திருச்சபை மக்களாக நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்ப வருவார்? வருவாரா? முதல்ல அதை கேட்போம். வருவாரா? வருவார். எப்ப வருவார்? எப்ப வருவார்? எப்ப வருவார்? ரூபி சொல்லுவா, என்னமா எப்பமா வருவாரு ஆண்டவரே தெரியலையா? அதே மத்திய 24வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அல்லேலூயா. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வருவாரா? மணவாளன் வருவாரா? வருவார். எப்ப வருவார்? இதோ அவர் வாசற்படியிலே நிற்கிறார். எப்ப வருவார்னு தெரியாது. அதனாலதான் இந்த உலகை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 13வது வசனத்துல, அவன் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம்னா, மணவாளனாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். டக்குன்னு பார்த்தா இதோ இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு எக்காலம் தெரியுது. தப்புன்னு அவன் இயேசு கிறிஸ்து வருகிறான் அப்படின்னு ஒரு பரபரப்பு உண்டாயிடுச்சு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நம்ம போங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க.
சில பேர்லாம் பாதி பேர் அல்லேலூயா தொடர்ந்து அல்லேலூயா சில தொடர்ந்து பாதிதான். இது பாதி. யாரெல்லாம் போயிருவீங்களா? எல்லாரும் போயிருவோமா? ஏசுனைக்கு வந்தா போயிருவோமாப்பா? போயிருவோமா? என்னோட நல்லா போயிருவேன். ஆண்டவர் வந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. வா என் புத்தி உள்ள மனவாட்டியே, என் புத்தி உள்ள கன்னிகையே அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து அழைப்பான்னு சொன்னவங்க அவர் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதி பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். நான் சொல்லட்டும் இந்த 10 பேர் புறப்பட்ட போது 10 பேருக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சா? என்ன நம்பிக்கை இருந்துச்சு? மணவாளனை சந்திக்க போகிறோம். மணவாளனை சந்திக்க போகிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா சந்தித்தவர்கள் 5 பேர் தான். சந்தித்தவர்கள் 5 பேர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தமிழ்நாட்டில், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே நீங்க இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா என்ன விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மையா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்திற்கு வருவார்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அவர் வருவாரானால் அவரை நான் சந்திக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்தவர் அல்லாதவர், சினிமா இசையமைப்பாளர், மிகவும் பேர் புகழ் பெற்றவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன விரும்புகிறீர்கள்? சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவர் வந்தா அவரை சந்திக்க நான் ஆசைப்படுறேன். சந்திக்க எல்லாரும் ஆசைப்படலாம். சந்திக்க எல்லாரும் ஆசைப்படலாம். இப்ப நான் பப்ளிக் ஒரு மீட்டிங் வச்சு, ஆமே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறா, யாரெல்லாம் அவரை சந்திக்க ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இயேசுவை சந்திக்கிறதுக்கு யாருக்குங்க ஆசை இருக்காது? அப்படித்தானே? இயேசுவை சந்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் அவரை சந்திக்கிறதற்கு சில தகுதிகள் வேண்டியதா இருக்கிறது. ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் மனவாளனை சந்திக்க முடியாது. புறப்படுகிறவர்கள் எல்லாரும் மனவாளனை சந்திக்க முடியாது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே இயேசுவை சந்திக்க முடியும். இந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? 5 கன்னிகைகள் மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆகவே அந்த நாள் வந்தபோது எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்பட்டது 10 பேர். 5 பேர் எப்ப புத்தி இல்லாதவங்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 5 பேர் தங்களுடைய நாங்கள் மணவாளன், அதாவது நீ யோசித்து பாருங்க, ஒரு மணவாளனுக்கு தோழன் இருக்கிறாங்க. அப்படி இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? மணவாளனுக்கு தோழன் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க கிறிஸ்டியன் மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஒரு 2 பேர் போவாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதாங்கிறதே எனக்கு பாத்துருக்கீங்களா? பாக்கலையா? அந்த பிள்ளைங்க பேர் என்னது? ஆமா, பூவை பிடிச்சிக்கிட்டு 2 ஒரே மாதிரி, சில இதெல்லாம் ட்வின்ஸை போட்டு விட்டுருப்பாங்க, சில ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விட்டுருப்பாங்க. சில வீடுகள்ல 2 பெரிய வளர்ந்த பிள்ளைங்களை போட்டு விட்டு அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ், அக்காவோ தங்கச்சி இப்படியே போட்டு விட்டு என்ன செய்வாங்க? முன்னாடி வருவாங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த கல்யாணத்து அன்னைக்கு 2 பிள்ளைங்களை பார்த்து, கல்யாணத்துக்கு வந்த பிள்ளைங்க 2 பேரும், நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அப்படிலாம் அழைக்கிறது இல்லை.
முன்பதாகவே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு அவங்க கையில கொடுக்கறதற்கு ஓகேயோ ஃப்ளவர்ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படிதானே. அப்ப ஆயத்தமாய் அவர்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் அன்னைக்கு தங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவன் தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுட்டு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு ஆயத்தம் இருக்குதா இல்லையா? எந்த இடத்துலயாவது கல்யாணம் முடிச்சு ஃப்ளவர் கேர்ள்ஸ் யாருமே வரலையே, யாரை விடலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். கிறிஸ்தவ மேரேஜ் எல்லாம் திடீர்னு போடணும்னா பாஸ்டர் மாதிரி தான் பிடிச்சு போடணும். பாஸ்டர் நீங்க தான் வந்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வாங்க, நீங்க தான் நல்ல வெள்ளை உடுப்பு போட்டு 2 பாஸ்டர் நிக்கிறீங்க, வாங்க நீங்க இந்த பக்கத்துல ஒரு ஆள் இந்த பக்கத்துல ஒரு ஆள் தான் போடணும். அப்போ கவனிங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. அப்படித்தானே? ஆயத்தம் இருக்கிறதா? ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. பல நாளுக்கு அதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள், தங்களுடைய ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த நேரத்தை தவற விடாம அந்த நேரத்திற்கு வந்து நின்றார்கள். இந்த புத்தி இல்லாதவர்களிடத்துல காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது காரியம் என்னன்னா ஆவிக்குரிய மேட்டிமை. அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம். அதெல்லாம் அப்புறமா எல்லாரும் 10 பேர் புறப்படுறாங்க. 5 பேர் எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரத்தை வைக்கிறாங்க. இந்த 5 பேர் தீவெட்டி பிடிச்சிட்டு போறாங்க. இவங்களுக்கு உண்டான ஆவிக்குரிய மேட்டிமை என்ன தெரியுமா? இங்கிருந்து போறதுக்குள்ள மனவாளம் வர போறாரு. இதுதான் இத்தனை ஒரு 2 மணி நேரம் என்ன செய்யும், எரியும். இது ஒரு 2 மணி நேரம் எரியும். போறதுக்கு 1/2 மணி நேரம், வர்றதுக்கு 1/2 மணி நேரம்னாலும் 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் மீதி இருக்கு. கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் ஆமா இது அழகா என்ன செஞ்சிடும், ஏரியும். பின்ன எதுக்கு என்ன சும்மா எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா நல்ல கவனமா கேளுங்க, வேதம் சொல்லுகிறது இவர்களுக்குள் இருந்த ஆவிக்குரிய மேட்டிமை. அதனாலதான் ஆவிக்குரிய, நான் சொல்றேன் நல்ல கவனமா கேளுங்க, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மேட்டிமை அதெல்லாம் வேற ஜெபம் பண்ணிக்கலாம். சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த பாஸ்டருக்கு வேற வேலை, எங்க ஏட்ட ஒரு அம்மா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் 40 நாள் பாஸ்டிங், 40 நாள் ஜெபம், காலையில் ஜெபம், சாயங்காலம் ஜெபம், வா 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 வா, நீங்க எங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ரொம்ப எனக்கு சண்டை போடும்போது சொன்னதுதான் தெரியும். ஓ அப்படியா, சரி சரி சரி. உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கு. இந்த பொங்கல் என்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் இருந்துச்சு. உங்களுக்குலாம் லீவ் தானே? லீவ் தானே? ஆமா. ஜெபத்துக்கு ஏன் வரலன்னா, ஏமா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இப்பதான் லீவு, 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. லீவே கொடுக்க மாட்டாங்க, 2 நாள் தான் லீவே. அன்னைக்கு வந்து வா உட்கார், வா ஜெபம் பண்ணு, உபவாசம் ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம். எங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? கவனிதா உங்களுக்கு? அதெல்லாம் நாங்க ஜெபம் பண்ணி, நாங்க டெய்லி ஜெபத்துக்கு வரல, நாங்க டெய்லி காலையிலேயே ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போறேன் பாஸ்டர். காலையில ஜெபமும் சாயந்தரமும் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். இது போதும் எங்களுக்கு, இதே போதும் போதும். 2 மணி நேரம் ஏறியும். ஆமா போதும் போதும், இந்த ஜெபம் போதும். இந்த ஜெபம் எங்களுக்கு ஆவிக்குரிய மேட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் நான் சொல்றேன், நமக்குள்ள இது போதும் என்ற மேட்டிமை என்றைக்கு வந்து விடுகிறதோ அன்றைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் முடியாது, எதை கொண்டு போகிறத நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. இது ஆவிக்குரிய மேட்டிமை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இத எதையுமே நம்ம கேட்க விடாது, எதையுமே நம்ம ஆயத்தப்பட விடாது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. டைட்டானிக் கப்பலை பத்தி தெரியுமா உங்களுக்கு? டைட்டானிக் கப்பல் தெரியுமா? தெரியுமா? என்னாச்சு? பனிப்பாறையில மோதி 1912 வருஷத்துல புறப்பட்ட முதல் பிரயாணத்திலேயே அந்த கப்பல் பனிப்பாறைகள்ல மோதி அது முற்றிலுமா என்ன செஞ்சிச்சு? தகர்ந்து மூழ்கி போனாங்க. ஏறக்குறைய 1500 பேர் ஒரே நாள் அந்த கப்பல்ல பிரயாணப்பட்டு மறித்து போனாங்க. அந்த கப்பல் விலை உயர்ந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. எல்லாமே பயங்கரமா கட்டப்பட்டது. கப்பலை கட்டும் போது
அப்ப சொன்னாங்க, கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு புயல் வரட்டும், எவ்வளவு காற்று அடிக்கட்டும், இந்த புயல் என்ன செய்ய, இந்த கப்பல் என்ன செய்யாது, அசையாது. எதுவுமே புயலோ காற்றோ மழையோ எதுவும் இந்த கப்பல் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே. இவ்வளவு பெருமை. ஆமா, போகும்போது ஆனா இவங்க எதிர்பார்த்தது காற்று புயல் மழை. காற்றடிச்சா இந்த கப்பலை ஒண்ணு செய்ய முடியாது. மழை பெய்தா போனோம். ஆனா வந்தது என்ன தெரியுமா, பனிப்பாறை. பனிப்பாறை. நல்ல கவனிங்க, இந்த ஆவிக்குரிய மேன்மை என்பது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கப்பலை ஓட்டின கப்பல் மாலுமிகளுக்கு கூட இந்த கப்பலை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது நாங்க வளமுள்ள கப்பல். அவை இதை வந்துட்டு எல்லா விதமான அன்றைக்கு இருந்த எல்லா நவீன யுக்திகளும் செய்யப்பட்டு அவை வடிவமைக்கப்பட்டதான கப்பல். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய மேன்மை இருந்ததுனால காப்பாற்றுகிறது. இப்போ ஒரு கப்பலுக்கு ஒரு சேதம் வந்துச்சுன்னா ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கும், 2200 பேர் அதுல வந்துட்டு பயணம் பண்றாங்க. அப்ப அவங்களை காப்பாற்றுகிறதுக்கு படகுகள் என்ன செய்யணும், வச்சிருக்கணும். இவங்க இந்த கப்பலுக்கு என்ன ஆக போகுதுன்னு படகு காப்பாற்றுகிற படகெல்லாம் கொஞ்சமா தான் என்ன செஞ்சிருந்தாங்களாம், கொஞ்சமா தான் வச்சிருந்தாங்களாம். கொஞ்சமா வச்சுட்டு எதுக்கு என்ன ஆக போகுது, சும்மா எதுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் படகெல்லாம் தூக்கி கொண்டு வச்சுட்டு அந்த இடத்த வச்சுட்டு ஏன் இடத்த அடையணும். மேட்டிமை என்ன நடந்துச்சு தெரியுமா, பனிப்பாறை முன்பாக வருகிறது. 6 முறை, குறைந்தது 6 முறை அங்க சுற்றிலும் இருக்கிறதான பக்கத்துல சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற கப்பல்கள் இருந்து எச்சரிக்கை வருகிறது. அந்த எச்சரிக்கை எல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க, இக்னோர் பண்ணாங்க, அப்படியே தள்ளி விட்டாங்க. அது நீங்க தான் சின்ன கப்பல், உங்களுக்கு நான் ஏதாவது சேவை வராம பார்த்துக்கோங்க, நாங்க சேஃபா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தள்ளி. ஆவிக்குரிய மேன்மை சில நேரத்துல எச்சரிப்புகளை அலட்சியம் பண்ணிவிடுகிறது, வருகிற ஆபத்துகளை அலட்சியம் பண்ணிவிடுகிறது, தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தமாக வேண்டியவைகளை அலட்சியம் பண்ணுகிறது. இதோ இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஆவிக்குரிய மேன்மை. இது போதும் எங்களுக்கு, இது எங்களுக்கு போதும். என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு பனிப்பாறையில போது அந்த டைட்டானிக் கப்பல் யாராலே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கப்பல் 2.5 மணி நேரத்திற்குள்ள முழுவதுமாய் கப்பலுக்கு அவை தண்ணீருக்குள்ள மூழ்கி போனது. அவை 12,500 கிலோமீட்டருக்கு கீழே கிடக்குதான், அது ஆழத்துல கிடக்குதா. நல்ல கவனமா கேளுங்க. அந்த மேன்மையினால பாதுகாக்கிறதுக்கு கூட படகுகளை அவங்க அதிகமா வைக்காததுனால 1500 பேர் தப்பிக்க இடமில்லாமல் நுழைந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை, மேன்மை. நான் சொல்லட்டும், ஜெபத்தை அலட்சியமா எண்ணாதீங்க, கர்த்தரை தேடுகிறது அலட்சியமா எண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நேற்றிலும் வந்துட்டு போறேன், அதனால அவர் வரும்போது நான் அவரை சந்திச்சுமே நினைச்சிடாதீங்க. ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் அவை நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிற காரியங்களை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற காரியங்களை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் ஆமென் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பான். அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். ஆவிக்குரிய மேன்மை ஆமென் கேட்டும் கேளாதவர்களாக அவைகளை தள்ளி விடுகிறவர்கள். நீங்க ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறீங்களா? இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை சந்திக்கிறதற்கு புறப்படுகிற 10 கன்னிகைகளிலே நீங்களும் நானும் ஒரு ஆளை போல இருக்கிறோம். ஆனா புத்தியுள்ள கன்னிகைகளை போல இருக்கிறீங்களா? புத்தி இல்லாத கன்னிகைகளை போல இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆவிக்குரிய மேன்மை உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். கீழ்ப்படுகிறீங்களா? எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறீங்களா? இப்ப சொல்லுங்க, அவர் வந்தா நான் போயிருவேன் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஆவிக்குரிய மேன்மை. கர்த்தருடைய ஆவியானவர்களை எச்சரிக்கும் போது நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? தேவ ஆவியானவர்களை உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? இல்லைன்னா இன்னும் துணிகரமாகவே சில பாவத்திலும் இன்னும் சில துணிகரமாகவே சில காரியங்களிலும் நீங்கள் மூழ்கியே இருந்தீர்களானால் நீங்க புறப்படலாம், மனவாழ்வை சந்திக்க புறப்படலாம். ஆனால் சந்திக்கிறது என்பது ஆமென் அது அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம் ஆமென். நமக்கு எல்லாரும் ஓடுகிறத போல நானும் ஓட நினைச்சாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர்
வேட்டி எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணாங்க. இவங்க என்ன எடுக்கிறத பார்த்தாங்க, இவங்க ஆயத்தமாகிறத பார்த்தாங்க. ஆனாலும் அதை ஒப்புரமைத்தாங்க. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 3 காரியத்தை நான் நேரமா சொல்லிவிடுறேன். 2வது, இந்த புத்தி இல்லாத கன்னிகர் இடத்துல காணப்பட்ட காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய மந்த நிலை. ஆவிக்குரிய மந்த நிலை. தரவு பார்த்துக்கிடலாம். அத எதனாலும் தரவு பார்த்துக்கிடலாம். வசனம் படிச்சிட்டீங்களா? தரவு பார்த்துக்கிடலாம். அதே 1 மாசம் இருக்கலாம் பாஸ்டர். ஆமா, ஹோம்ஒர்க் பண்ணியாச்சா? அதான் இன்னும் 4 நாள் லீவ் பாஸ்டர். நிறைய பொங்கல் லீவுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தா பிள்ளைங்களா பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு சாயந்தரமே பண்ணிடுவோம் பாஸ்டர். நாளைக்கு தான் ஸ்கூலு. இந்த இருக்கிற நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு அந்த கடைசி நேரம் டடா 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 டூ டூ டா டூ 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 டா 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 செய்யற ஒன்றும் இல்லை. எங்க வீட்லயே நடக்குது. சும்மா சொல்லுங்க, அசைன்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இருக்கிற நாளெல்லாம் விட்டுட்டு கடைசியா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இதை செய்ய அதை செய்ய. அப்புறமா காலையில பார்த்தா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு நான் விடும்போது நான் பார்ப்பேங்க, அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு அழகா அதை நேரம் எடுத்து செஞ்சு அப்படி தூக்கிட்டு வரும். இது சும்மா சாதாரணமா ஒரு பேப்பர் தூக்கிட்டு போற மாதிரி போகும். நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். உண்மைதானே? நேரம் எடுத்து பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறதுக்கும் சும்மா கடைசி நேரத்துல சிக்கி 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 சிக்கின்னு அப்படியே கொண்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆராதனை. சரி, ராத்திரி இப்ப நாளைக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா பாக்குறதெல்லாம் கிடையாது. துணியை கொஞ்சம் அயன் பண்ணிருக்கோம், காலையில பாத்துக்கலாம். காலையில காலையில ஏன் சர்ச்சைக்கு வரல? தண்ணி வரல மாஸ்டர், கரண்ட் இல்ல மாஸ்டர், கரண்டே இல்ல, துணி அயன் பண்ணல மாஸ்டர். எல்லாம் அந்த கடைசி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். வரவே வரவே இந்த பிறகு பார்த்துக்கலாம்ங்கிறது தான் சோம்பேறித்தனத்தினுடைய உச்சம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அது எங்க கொண்டு வந்து நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த பிறகு பார்த்துக்கலாம்னு கடைசி நேரத்தில் ஒண்ணுமே இல்லை. பத்த வச்சா அது அணையுது, பத்த வச்சா அது அணையுது, பத்த வச்சா அது அணையுது, பத்த வச்சா என்ன செய்யுது? இப்ப பரபர பரபரன்னு ஒரே சிலருடைய வாழ்க்கையே கர்த்தருடைய சமூகத்துல கைத்திருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள், ஆண்டவர் கொடுக்கிற தாழ்ந்து, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டு கடைசியில அவன் ஒண்ணும் முடியாம அடிப்பட்டு கிடக்கும் போதுதான் கொஞ்சம் முன்னாடியே தேடி இருக்கலாம்ல, கொஞ்சம் முன்னாடியே ஆயத்தமா இருக்கலாம்ல. அந்த நேரத்தெல்லாம் ஏன் வீணடிச்சு? அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் வீணடிச்சிடாதீங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற காவல்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் திரும்ப வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற நாட்களில், நமக்கு இருக்கிற நேரத்தை வீணடிக்காம ஆண்டவருக்காக செய்யப்படுவோம். அல்லேலூயா. 3வது அந்த ஆவிக்குரிய அந்த புத்தி இல்லாத கன்னிகையிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய குருட்டாட்டம். தூக்கம் 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 ஒண்ணும் இல்லை, இங்க ஒண்ணுமே என்ன இல்லை. சரி, இப்போ விளக்கு ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், மனவாளம் வேற தாமதமாயிடுச்சு. இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ படுத்து தூங்க ஒரு அப்படியே விளக்க ஆஃப் பண்ணிட்டுலாம் தூக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இருட்டு, நடு இருட்டு, வெளிச்சத்தை போய் வச்சுக்கிட்டே தான் தூக்கி இருப்பாங்க. தூங்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படி சுற்றி போகும்போது என்ன இல்லைன்னு தெரியும். அப்போ அடுத்தால எதையாவது ஒன்று பார்க்கணுமே அப்படின்னு அப்பெல்லாம் என்ன செய்யல, தோணல. கடைசியா நல்லா தூங்கிட்டு மனவாளன் வருகிறார் அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே இப்ப 10 வச்சா ஒன்றும் கிடைக்கல. இவங்க உடனே அடுத்த என்ன செய்யறாங்க தெரியுமா? எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். இது எதை குறிக்கிறது தெரியுமா? எங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா பரலோகத்துக்கு போகும்போது நானும் உங்க அம்மா ஜெபம்லாம் நீ ஒன்னும் கொண்டு போவாங்க.
எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான். எங்க பாஸ்டருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்க பாஸ்டர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுவார். நான் போகும்போது நான் போகிறதுதான் பாப்பேனே தவிர இப்படி தூக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உங்க ஜெபத்தை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, உங்க பரிசுத்தத்தை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, உங்க கிருபையை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. சில பேர் ஒரு நாள் ஒரு ஆவிக்குரிய பத்திரிகைகள் எழுதிருந்துச்சு. அந்த ஊழியக்காரர் எழுதியிருந்தாரு, அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நான் பறந்து போகிறதற்காக தான் நான் இருக்கிறேன், நான் அதற்காக தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவியிட்ட சொன்னாராம். நீங்களாம் ஆயத்தமாகிறீங்களா இல்லையா? ஏசப்பா வந்து போய் காட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு மனைவிட்டு கேட்டாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், ஆண்டவர் நீங்க பறந்து போகும்போது உங்க காலை பிடிச்சுக்கிட்டே நானும் செஞ்சிருவேன். ஆமா வந்துருவேன், காலை பிடிச்சுக்கிட்டே வந்துருவேன். அப்படியே போகும்போது காலை பிடிச்சுக்கிட்டே மேல போய். எத்தனை பேர் உங்க அம்மா அப்பா காலை பிடிச்சுக்கிட்டே போயிருவேன்னு நினைக்கிறீங்க? போயிருவீங்களா? காலை பிடிச்சுக்கிட்டே போயிருவேன், கையை பிடிச்சுக்கிட்டே போயிருவேன். நான் சொல்றேன், நான் கொஞ்சம் விளையாட்டா சொன்னாலும் இன்னொருத்தருடைய தாளந்துகளை வைத்து நாம பரவத்துக்கு போக முடியாது. இன்னொருத்தருக்கு இருக்கிற கிருபைகளை வைத்து நாம் பரவத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற நேரம், உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை, அதை நீ பயன்படுத்திக் கொள். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் ஐயோ ஐயோ எவ்வளவு பரிதவிப்பு இருக்கு கொஞ்சம் பாருங்க. மனவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது பாருங்க. யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. இதை குறித்து வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அவன் மனவாளனாக இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்க முடியாத அநேகர் சொல்றாங்க. அவன் கண்மலைகளை, அதாவது அவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆவது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 17 வரை வசனங்கள் வாசிக்கும் போது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் விழுந்து சிங்காசனத்தினை வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மகா கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலையில் இருக்கக்கூடும்? அல்லேலூயா. இவங்களுக்கு அங்க முன்னால நிக்கிறதுக்கு இடம் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? கண்மலைகளையும் மலைகளையும் பார்த்தீங்கன்னா மூடுங்க, மூடுங்க. கண்மலையும் மலைகளையும் பார்த்து எங்களால அவருக்கு முன்னால நிக்க மகா குபத்தினால. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு இருக்கிறதான ரட்சிப்பு விலையை பெற்றது. இன்னொருத்தருடைய ஜெபம் உடைய பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்க அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பாவுடைய ஜெபம், உங்க சகோதரனுடைய ஜெபம், உங்க ஊழியக்காரனுடைய ஜெபம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சில பேர் கேட்கும் போதே சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம் பாஸ்டர், எங்க புண்ணியமே எனக்கு பொருத்த மாட்டேங்குது. என் புண்ணியத்துல மற்றவங்க எப்படி நல்லா இருக்கு சொல்ல பார்த்துருக்கீங்கல்ல? ஏதோ உங்க மூலமா நாங்க நல்லா இருக்கோம், உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம், உங்க ஜபத்துல நாங்க நல்லா இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக ஜெயிக்கிறதுலாம் கரெக்ட் தான். ஆனா ஊழியக்காரன், எந்த ஊழியக்காரனும் இன்னொரு நபரை பரலோகத்துக்கு இழுத்து பிடிச்சுக்கிட்டு செய்ய முடியாது. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய மேட்டிமை வேண்டாம், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் வேண்டாம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வேண்டாம். நான் சொல்றேன், ஆயத்தமாகுங்க. இதோ ஒரு வாசற்படியில் வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உண்மையை சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, ஆயத்தமா இருக்கவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்ன வாங்க போனவங்க திரும்பி ஓடி வராங்க. வந்துட்டு பாக்குறாங்க, கதவு அடைக்கப்பட்டு. உங்க கதவு தான் ஆண்டவரே எங்களுக்கு திறந்துடணும், எங்களுக்கு திறந்துடணும் சொல்றாரா?
நீங்கள் யார் என்று நான் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வாய்ப்பு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படவே. பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். பரலோகத்திற்கு போகிறதற்கு அவன் மரித்த பிற்பாடோ இல்லை என்னோடு அவன் வாய்ப்போ நமக்கு கிடையாது. இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல பயத்தோடு பக்தியோடு ஒப்புவித்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போற எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று எல்லா ஆவிக்குரிய மந்த நிலைமைகள் மாறட்டும், ஆவிக்குரிய மேட்டிமையான எண்ணங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய சோம்பேறித்தனங்கள் மாறட்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மனவாளனை எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நான் சொல்லணும், ஆமென். அவர் சீக்கிரமாய் வருவார். அவரை ஆயத்தமாக அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அவரை முகமுகமாய் தரிசித்தார்கள், அவர் முகமுகமாய் சந்தித்தார்கள், அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள்ள பிரவேசித்தார்கள். அங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆரவாரமுமாய் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கனி கொடுத்தார்கள். மணவாளனை சந்திக்க புறப்பட்ட மற்ற 5 பேர் புறப்பட்டார்கள். ஆனந்தம் இல்லை, ஆவிக்குரிய அகங்காரத்தினால் எல்லாவற்றையும் அலட்சியம் பண்ணுகிறார்கள். ஆவிக்குரிய குருட்டாட்டத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அதை நிர்விசாரமாய் கருதினார்கள். நேரம் வந்ததோடு தத்தளித்தார்கள். யாராவது எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி கதறினார்கள். கடைசி வரையில் அவங்களுக்கு வாசல் திறக்கப்படவில்லை. இந்த ஊமை ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பை நமக்கு தருக. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் நான் அறியாமல் இருக்கிறபடியா எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லா ஆவிக்குரிய அசட்டையான காரியங்களை விட்டு விலகலாம். ஆவிக்குரிய நிர்விசாரமான காரியங்களை விட்டு விலகட்டும். அப்பா, இந்த சமூகத்தில் நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க கிருபைக்காக
உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன். என் தேவனை சந்திக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக வைத்தார். இடத்துல நிற்கிற எல்லாரும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் உமை முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் கிருபை தந்தப்பா. மணவாளனுடைய வருகையில் ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு, ஒருவரும் ஆண்டவரை ஏமாற்றம் அடையாதபடிக்கு நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர்களை உணர்த்தி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர்களை பரிசுத்த பாதையில் நடத்தும். பரிசுத்த ஆவியானவர்களுடைய வருகை கைகளை ஆயத்தப்படுத்தும். கடந்ததற்கு எல்லா பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீ தன்னுடைய பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பின்தொடரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவர்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களையும்